வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழி படிச்சுட்டு இருக்கோம். அதுல கண்ணனை தாலாட்டி பாடக்கூடிய திருத்தாலாட்டு அந்த பகுதி முதற்பத்தினுடைய 4ஆம் திருமொழி இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அதுல இருந்து அந்த வரிசையில இது 50வது பாடல். அதாவது என்னென்ன கொடுத்தாங்க அந்த தாலையிலோ போகும்போது பாடும்போது யார் யார் எந்தெந்த தெய்வங்கள்லாம் என்னென்ன கொண்டு வந்து உனக்காக அருளி செய்தது அப்படின்னு சொல்லி யசோதை பாடுற மாதிரி இந்த பாடல்கள் அமைந்திருக்கு. இதுல இப்போ அடுத்து யார் என்ன கொடுத்தாங்கிறது அடுத்த பாட்டுல வருது. கான் ஆர் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர்மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ. திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருப்பவனே தாலேலோ அப்படின்னு பாடுறாரு. கோன்னு அரசன், எங்களுடைய அரசன். இப்ப குழந்தைய எங்க குலச்சாமி, எங்க சாமி அப்படின்னு பாடுற மாதிரி இந்த கோன் எங்களுடைய அரசனே தாலேலோ. யார் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கான் ஆர் நருந்துழாய், காட்டிலே வளர்கின்ற நிறைய மனம் மிகுந்த துழாய் மாலை, துளசி, விஷ்ணு கோகுந்த மாலை, துளசி மாலை. அந்த துளசி மாலையையும் கை செய்த கண்ணி, கண்ணினா மாலை, கழுத்துல அணிந்து கொள்ளக்கூடிய மாலைக்கு கண்ணி என்றது பேரு. கண்ணியும் கை செய்த கண்ணியும், தன் கையாலேயே செய்த அந்த துளசி மாலையையும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும், வானத்தில் வளரக்கூடிய இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகத்தரு. அது ஒரு புராண மித்தலாஜிக்கல் ட்ரீ. எல்லாத்துக்கும் எல்லா மித்தலாஜிக்கலும் சில திங்ஸ் இருக்க மாதிரி கற்பகத்தரு ஒரு மித்தலாஜிக்கல் ட்ரீ. தேவலோகத்துல வளரக்கூடியது என்று அதுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த கற்பகத்தரு கீழே நின்று நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது மித்தலாஜிக்கலா சொல்லப்படக்கூடிய கதைகள். அந்த கற்பகத்தினுடைய மலர் எடுத்து வாசிகை, வாசிகை அப்படின்னா தலையில அணிந்து கொள்ளக்கூடிய சின்ன மாலைக்கு வாசிகை அப்படின்னு பேரு. அதாவது தலையில உச்சி குடுமி கட்டி, குழந்தைங்களுக்கு நம்ம உச்சி குடுமி கட்டி அதுக்கு மேல பூ சுத்தி வைப்போம் இல்லையா, அது கீழே கூந்தலாக பின்னலிட்டு போட்டா அது வேற மாலை. தலையில அப்படி குடுமி கட்டி அதுக்குள்ள ஒரு ஒரு சின்னதா ஒரு பூமாலையை அப்படி சுத்தி வைக்கிறதுக்கு பேரு அந்த பூமாலைக்கு வாசிகை அப்படிங்கிறது பேரு. இவ்வளவு அழகா தமிழ்ல அது வித்தியாசப்படுத்திருக்காங்க பாருங்க. ஆரம், மாலை, கண்ணி. இப்ப ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைக்கு வேறு பேரு, பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலைக்கு வேறு பேரு. இப்படி தலையில வைத்துக் கொள்ளக்கூடிய மாலைக்கு வாசிகை அப்படிங்கிற அந்த பூ சுத்துறதுக்கு பேரு வாசிகை அப்படின்னு பேரு. வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர்மேல் திருமங்கை போத்தந்தாள், தேன் நிறைந்திருக்கக்கூடிய தாமரை மலரின் மேல் வீற்றிருப்பவளாகிய லக்ஷ்மியானவள் உனக்காக கொடுத்து விட்டு போனாள். இப்ப அவ விஷ்ணுவனுடைய அவதாரம் என்பதனால அவனுடைய மனைவியாக, விஷ்ணுவனுடைய மனைவியாகிய திருமகள் இங்கே கண்ணன் ஆகிய குழந்தைக்கு இந்தவற்றை தந்துவிட்டு போயிருக்கிறாள். சோ திருமகள் இங்கே காட்டில் வளரக்கூடிய துழாய் மாலைகளை எடுத்து செய்த கண்ணியையும் மலர் மாலையையும் தலையில் அணிந்து கொள்வதற்காக கற்பகத்தினுடைய மலரால் செய்த வாசிகையும் கொடுத்து விட்டு போயிருக்கிறாள். கோணையின் உங்களுடைய அரசனே தாலேலோ அப்படின்னு பாடுறாள். அடுத்தது பூமகள், அதாவது பூமாதேவி சிலவற்றை கொண்டு தருகிறாள். அடுத்தது கச்சொடு பொச்சுரிகை காம்பு கணவளை உச்சி மணிச்சுட்டி ஒன்தாள் நிறை பொற்பூ அச்சுதனுக்கு என்று அவனியாள் போத்தந்தாள் நச்சுமுலை உண்டாய் தாலேலோ நாராயணா அழேல் தாலேலோ. நாராயணா எல்லாம் அவருடைய பல்வேறு பெயர்களை சொல்லி அழைத்து நச்சுமுலை உண்டாய், பூதனையினுடைய நச்சுமுலை இலை உண்டு அந்த அவளை கொன்றவனாகிய அந்த லீலைகளை புரிந்தவன் நீ தாலேலோ. அச்சுதனுக்கு என்று அவனியாள் போத்தந்தாள். அச்சுதன் அப்படின்னா திருமாலுடைய நாமங்கள்ல ஒன்று அச்சுதன். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எல்லா பெயருக்குமே பொருள் உண்டு. வெறும்னே பேரா அப்படிங்கிறது இல்லைனாம அது எல்லா பேருக்குமே பொருள் உண்டு. அச்சுதன் என்றால் தன்னை நாடி வந்தவர்களை ஒரு நாளும் கைவிடாதவன் அப்படிங்கிறது பொருளாம். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை ஒரு நாளும் கைவிடாதவன், அதுதான் அச்சுதன் அப்படிங்கிற பெயருக்கு பொருள் அப்படின்னு உரை எழுதுறாங்க. அந்த அச்சுதன் ஆகிய உனக்கு அவனியாள், இந்த பூமியை தாங்கக்கூடியவளாகிய பூமாதேவி உனக்காக சில பொருள்களை கொண்டு பரிசளித்து விட்டு போயிருக்கிறாள். என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்றாரு. கச்சோடு, கச்சுன்னா அந்த ஆடைக்கு மேலே இடுப்புல இறுக்கி கட்டக்கூடிய கச்சு. பொற்சுரிகை, சுரிகை அப்படிங்கிறது பொன்னாள் ஆகிய உடைவாள் சுரிகை, சின்னதாக இருக்கக்கூடிய அந்த உடைவாள். காம்பு கணவளை கைகள் அணியக்கூடிய வளையல்கள். உச்சி மணிச்சுட்டி, தலை உச்சியில் அணியக்கூடிய மணிச்சுட்டி. ஒன்தாள் நிறை பொற்பு, பொன்னால் செய்த
பூக்கள், பொற்பூக்களையும் அவள் அணிந்திருக்கிறாள். அது பல்வேறு வகையான பொருள்களை கொண்டு வரும் பொழுது இடுப்புல கட்டக்கூடிய ஒரு பட்டாடை, அதில் மாட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய குருவாள் போன்ற ஒரு சிறு சுரிகை, காம்பு கணவளை, பொன்னால் ஆகிய வளையல்களையும் சுட்டியையும், இப்படி பல பொருட்களை பூமியை தாங்கிறவளாகிய பூமாதேவி கண் என்னும் குழந்தைக்காக தந்துவிட்டு போயிருக்கிறாள். சரி, அடுத்தது காளி கொண்டு வந்து தரா. சில பொருள்களை காளி கொண்டு வந்து தருகிறாள். ஆண்மானின் மேல் ஊர்பவளாகிய, ஆண்மானை தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கக்கூடியவளாகிய காளி சில பொருட்களை கொண்டு வந்து தருகிறாள். மெய் திமிரும் நாண பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு உவளாய் நின்றாள். ஐயா அழேல் அழேல் தாலேலோ அரங்கத்து அணையானே தாலேலோ. அரங்கத்தில், ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேடனாகிய பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனே, எங்களுடைய ஐயாவே அழாதே தூங்கு. இங்கு கலைப்பாகி, கலைன்னு ஆண்மான், ஆண்மானின் மேல் உருவவளாகி காளி என்ன கொண்டு வந்து கொடுத்திருக்கா அப்படின்னா, மெய் திமிரும், மெய்னா உடலை அழகாக்கக்கூடிய, உடலை வாசனை மிகுந்ததாக வாக்கக்கூடியதாகிய நாணப்பொடியோடு, இங்க ஸ்நானப்பொடி தான் இங்க நாணப்பொடி அப்படின்னு போடுறாரு. ஸ்நானப்பொடிங்கிறது நம்ம இன்னைக்கும் நிறைய அதெல்லாம் பூந்திக்கொட்டை அது எல்லாம் போட்டு அரைச்சு, ஆவாரம்பூ எல்லாம் போட்டு அரைச்சு வைக்கிற அந்த மாதிரியான உடலில் பூசிக்கொள்ளக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைக்கக்கூடிய பொடிகளை இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரியான அப்ப குழந்தைக்கு வந்து பாசிப்பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வீட்லயே தான் அரைப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். இன்னைக்குதான் நம்ம சோப்பு இதெல்லாம் வந்துருச்சுன்னு பாக்குறோம். அப்பெல்லாம் அந்த காலத்துல பாசிப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி ஆவாரம்பூ, பூந்தி கொட்டையில இருந்து எடுத்த அந்த தோல் அதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு, ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கணும் ஸ்கின்னுக்காக செய்வது உண்டு. அந்த நாணப்பொடியோடு கஸ்தூரி மஞ்சளையும் அரைத்து குழந்தைக்கு தேய்த்து குளிப்பாட்டுவதற்காக மஞ்சளையும், செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும், எந்த குழந்தையா இருந்தாலும், இரு பால் குழந்தையாக இருந்தாலும் குழந்தைய குளிப்பாட்டி கண்ணுல மை வைக்கிற வழக்கம் வந்து எப்பவும் இருக்கிறது தான். செய்ய தடங்கண்ணுக்கு, இன்னைக்குதான் வந்து டாக்டர்ஸ் கண்ணுல மை வைக்காதீங்க அதெல்லாம் சொல்றாங்க, செய்யறதும் இல்லை. ஆனால் குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு கண்ணுல மை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா வீடுகள்லயும் வழக்கமா செஞ்சுக்கிட்டு இருந்த ஒண்ணு. செய்ய தடங்கண்ணுக்கு, அழகான உன்னுடைய அகண்ட அந்த கண்களுக்கு அஞ்சனம், அஞ்சனம்னா மையையும் சிந்துரம், நெற்றியில் இடுவதற்கான சிந்துரத்தையும், ஆண் மானின் மேல் ஊர்பவளாகி, அதை வாகனமாக உடையவளாகிய காளி கொண்டு வந்து தந்து உவளாய் நின்றாள். எப்படி இந்திரன் அங்க உவனாய் நின்றானோ அது போல இங்க கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்று அதை பாக்குறா, கொடுத்துட்டு பாக்குறா. கலை காவி உவளாய் நின்றாள், வந்து அவள் நேரில் தந்து விட்டு போகிறாள். சரி, இதெல்லாம் வந்து தாலாட்டு பாடும் பொழுது யார் யாரெல்லாம் என்ன கொடுத்தாங்க, இதெல்லாம் உனக்காக கிடைச்சிருக்கு, இதெல்லாம் உனக்காக கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க, இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவனை தாலேலோ தாலேலோ அப்படின்னு சொல்லி தாலாட்டு பாடுற மரபை பெரியாழ்வார் பாடி வைத்திருக்கிறார். இப்ப இந்த பாட்டெல்லாம் படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் அடுத்த பாட்டு. பஞ்சனையால் வந்த பேச்சு முளை உண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வல்லார்க்கு இல்லை இடர் தானே. இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் போகும். இது எல்லா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா பதிகத்தினுடைய நிறைவிலையும் இப்படி ஒன்று வரும். அது போல இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. வஞ்சனையால் வைந்த பேச்சு முளை உண்ட, அதேதான் அந்த பூதனையை பால் குடித்து கொன்ற அந்த அவதார செய்தியை சொல்லி, அஞ்சன வண்ணனை, அஞ்சனம்னா மை போன்ற நிறமுடைய, கருநிறம் உடையவனாகிய கண்ணன் வந்து கருநீல வர்ணனாகவும் ராமன் நல்ல கருநிறம் உடையவனாகவும் தான் வர்ணிக்கப்படுகிறாங்க இல்லையா. நம்ம ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல பார்த்தா கூட மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ அப்படின்னு வந்து கண்ணன் ராமனுடைய நிறத்தை வந்து நல்ல கருமையான நிறமா தான் கம்பரும் வர்ணிக்கிறார். இதுவும் அப்படிதான், கண்ணனும் அப்படிதான் வர்ணிக்கப்படுறான். ஆனா இன்றைக்கு நம்முடைய கலாச்சார அரசியல் மாற்றங்களால வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து கண்ணன் வந்து ஒரு நீல நிறமாகவும், ஒரு நல்ல வெண்மையோடு இருக்கக்கூடிய அந்த நீல நிறமாகவும், ராமன் வந்து முழுக்க முழுக்க ஒரு கோதுமை நிறம் பொருந்திய நிறமாகவும் தான் இன்னைக்கு வந்து படங்கள்லாம் தீட்டப்பட்டதை நம்ம பாக்குறோம். அதுக்கே ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது ராமனுடைய படங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது படிச்சேன். எப்படி அந்த உடல் அமைப்பு, அந்த அந்த நிக்கிற தோரணை எல்லாமே வந்து வேற வேற மாதிரி எப்படி காலந்தோறும் மாறி வந்திருக்கிறது. எல்லாம் ஹேண்ட்மேட் தான்.
ஆனால் எப்படி வந்து ஒரு ஒரு சத்திரி, ஏன்னா வந்து ராமன் வந்து சத்திரிய குலத்துல பிறந்தவனாக சொல்லப்படுபவன். அதனால அந்த சத்திரிய உடல்வாகு. இப்ப சில படங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெமினைனா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒசிந்து நிற்கக்கூடிய அந்த சிலையே கூட வந்து ஒசிந்து நிற்கக்கூடிய சிலை போல கொஞ்சம் ஃபெமினைன் ஃபீச்சர்ஸோட இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறம், அதனுடைய முகபாவம் எல்லாமே வந்து காலந்தோறும் மாறி மாறி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இங்க வந்து அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாலாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டஞ்சொல். ஆய்ச்சி தாலாட்டிய விதத்தை இங்க புதுவை பட்டனாகிய பெரியாழ்வார் பாடிய இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு எஞ்சாமை வல்லற்கு இல்லை இடர்தானே, அவர்களுக்கு எந்த துன்பமும் வராது, இந்த பாடல்களை படிப்பவர்கள் இந்த பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை அவர் முடிக்கிறார். அடுத்தது வந்து குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. வளர்ந்து இப்போ எழுந்து உட்கார்ந்து பார்க்கிற பொருள்கள் எல்லாம் வான்னு கூப்பிடுற பருவம் வந்தாச்சு. வா அப்படின்னு கூப்பிடும் இல்லையா, யாரை பார்த்தாலும் வான்னு கூப்பிடும். இப்ப இங்க வானத்துல இருக்கக்கூடிய நிலவை பார்த்து தன்னிடம் வா விளையாட வா அப்படின்னு கூப்பிடுது. முழு நிலவை பார்த்து என்னோட விளையாட வா 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 அப்படின்னு குழந்தை கூப்பிடுது. இப்ப அடுத்து வரக்கூடிய 10 பாட்டும் வானத்துல கூப்பிடக்கூடிய நிலாவை குழந்தை அழைக்குது. அம்புலி கீழே வரல. அப்ப அம்புலி நீ கீழே வந்துரு, குழந்தை கூப்பிடுறான் இல்லையா, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ற மாதிரியான பாடல் தான் அடுத்து வரக்கூடியது. அம்புலி பருவம், குழந்தைய நிலாவை பார்த்து வா வா என்று அழைக்கக்கூடிய பருவம். ரொம்ப அழகான பகுதி. 10 பாட்டுலயும் அவர் வந்து நிலாவே நீ வந்து எங்கேயாவது என்னுடைய மகனுக்கு இணையாக ஆவாயா, எங்கேயாவது உனக்கும் அவனுக்கும் இணை உண்டா, ஆனா அவன் விளையாட கூப்பிடுறான், இப்ப ஏன் நீ வரமாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியான பாடலாக இருக்கும். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுல ஆகில் நீ இங்கே நோக்கிப்போ. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க, தூங்க தூங்கன்னு தொங்க தொங்க, தவழ்ந்து போய் அந்த உச்சி குடுமி கட்டியிருக்காங்க, அதுல வந்து அந்த சுட்டி இருக்கு, அது தூங்க அப்படின்னா தொங்க அப்படின்னு அர்த்தம். தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி, கிண்கிணி அப்படிங்கிறது வந்து இடுப்புல கட்டப்பட்டதா இருக்கலாம், அரைநான் கயிறுல நிறைய முன்னாடி நம்ம பாட்டுல பார்த்தோம். அரைநான்ல நிறைய வந்து அவர்கள் அந்த ஐம்படை ஆயுதங்கள் இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு. இங்க இல்லைன்னா அது வந்து ஒரு காலில் கட்டிருந்த சலங்கையாக கூட இருக்கலாம். பொன்முக கிங்கினி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான், உள்ள நிறைய தூசியில போய் விளையாடு, குழந்தை தவழ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, சோ நல்ல தூசியில போய் நல்லா விளையாடுது. என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுல ஆகில் நீ இங்கே நோக்கிப்போ. உன்னுடைய முகத்துல கண் இருந்ததுன்னா இந்த அழகை பாரு, இந்த குழந்தை தவழ்ந்து ஓடி வந்து இந்த புழுதியில் விளையாடக்கூடிய அழகை நீ பார்ப்பாயாக. என் மகன் கோவிந்தன் கூத்தினை, என் மகனாகிய கோவிந்தன் செய்யக்கூடிய கூத்தையெல்லாம் வந்து உன் முகத்துல கண் இருக்குன்னா இதெல்லாம் வந்து பார்த்து அவனோட நீயும் வந்து விளையாடிட்டு போ என்று சொல்லி இங்கே அம்புலியை தாய் அழைக்கிறாள். குழந்தையை அழைப்பதாக சொல்லி தாய் அழைக்கிறாள். அதுதான் இந்த பாடல். இது வந்து முதற் 10 5ஆம் திருமொழியினுடைய பகுதியாக வருகிறது. சரி, அடுத்த பாடல். நீ ஏன் வந்து மறைஞ்சுக்கிற, மேகத்துல போய் மறைஞ்சுக்கிற, அவன் தான் உன்னை விளையாட கூப்பிடுறான்ல, நீ ஏன் கீழே இறங்கி வந்து விளையாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இங்க அடுத்த பாடல்ல கூப்பிடுறான். என் சிறு குட்டன் எனக்கு ஓர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. மஞ்சுன்னா மேகம், மேகத்துல போய் ஏன் நீ மறைஞ்சுக்கிற, வா கீழே இறங்கி வா, ஒன்னும் கூப்பிடுறான்ல கீழே இறங்கி வா. என் சிறு குட்டன், நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், குழந்தையை குட்டன் என்று அழைக்கக்கூடிய அந்த மலையாள பகுதியில இன்னமும் அந்த வார்த்தை இன்னும் புழக்கத்துல இருக்கு, குட்டன். என் சிறு குட்டன் எனக்கு ஓர் இன்னமுது, எனக்கு இன்னமுதை போன்றவன் என்னுடைய மகன், எம்பிரான் எங்களுடைய தலைவன், தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான், தன்னுடைய சிறு கைகளால நிலாவை கீழே இறங்கி வருமாறு அழைத்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் பெரிய உரையெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. தமிழ் அவர்கள் பிரபந்தத்தை எழுதின தமிழே ரொம்ப இனிமையானது, ரொம்ப எளிமையானதுதான். ஆனா சில இடங்களுக்கு அந்த வைணவ சம்பிரதாயத்தோடு கூடிய சில வார்த்தைகள் வரும் பொழுது அதைக்கு ஒரு அருமையான உரை இருந்தா நல்லா இருக்கும். அஞ்சன வண்ணனோடு, இங்கே திருப்பி அதேதான், அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேன், உனக்கு குழந்தையோட விளையாடணும் அப்படிங்கிற உறுதி இருந்ததுன்னா இன்னைக்கு இறங்கி வா. அஞ்சன வண்ணன் மைநிற வண்ணம் பொருந்தியவனாகியே என் மகனோடு விளையாட வேண்டும் என்றால் மஞ்சில் மறையாதே, மேகத்துல மறைந்து கொள்ளாதே, மதி உடனே கீழே இறங்கி மகிழ்ந்து கீழே இறங்கி ஓடிவா அப்படின்னு சொல்றான். சரி, அடுத்தது இப்படி வரும், வராது.
அப்போ ஏன் வரமாட்டேங்கிற? நீ என்ன பண்ணாலும், நீ என்ன இருந்தாலும் என்னுடைய மகனுடைய முகத்துக்கு நீ ஈடாக முடியுமா? அதுவும் அவனுடைய முகத்துக்கு அழகு உனக்கு வருமா அப்படின்னு தாய் இங்க கேட்கிறான். ஒரு சின்ன ஒரு பழிப்பு. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவா. அப்ப குழந்தை வந்து வேகமா கூப்பிட்டுட்டே இருக்கு கையால. கைத்தலம் நோவாமே, என்னோட குழந்தையோட கை வலிக்காதா? என்ன நீ இப்படி எவ்வளவு கூப்பிட்டு வரமாட்டேங்கிற? வித்தகன் வேங்கடவாணன், வித்தகனாகிய, வித்தகன்னா செயல் வீரனாகிய, வேங்கடத்தில் உரைகின்றவனாகிய வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே. அவன் எவ்வளவு நேரமாக தன்னுடைய கை வலிக்க உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய கை வலிக்காதவனும் அம்புலி நீ விரைந்து ஓடிவா. அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வரி வந்து என்னதான் அவன் அவன் விளையாட கூப்பிட்டாலும் நீ அவனுக்கு நேராயிடுவியா? அவனுக்கு நீ எப்படி நேராவாய்? சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யணும். சுற்றும் ஒளிவட்டம், உன்னை சுத்தி ஒளிவட்டம் இருக்கிறது, சோதி பறந்து நீ அழகுற காட்சி அளிக்கிறாய். என்ன செய்தாலும் என்னுடைய மகனுடைய முகத்திற்கு நீ நேராவாயா? அது எப்படி நேராக முடியும் இல்லையா? என்னுடைய மகனுடைய அழகான முகத்திற்கு நீ நேரானவளாக ஆக முடியாது. எத்தனை செய்யணும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய். என்னுடைய மகனுடைய அழகான முகத்திற்கு நீ நேராக மாட்டாய். ஏதோ அவனை விளையாட கூப்பிட்டுறான் அப்படிங்கிறதுனால நீ அவனை ஒண்ணு எல்லாம் நீ நினைச்சுக்க வேண்டாம். நீ அவனும் ஒண்ணு கிடையாது. அவனுடைய முகத்தினுடைய அழகுக்கு உன்னுடைய முகத்தினுடைய எவ்வளவு ஜோதி பறந்து நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுக்கு நீ வந்து நிகராக மாட்டாய். ஆனாலும் என்ன, அவனை விளையாட கூப்பிடுறான். அதனால அவனுடைய கைகள் வலித்து சோர்வு முன்னால் நீ விரைந்து வந்து அவனோட விளையாடவா அப்படின்னு சொல்றான். சரி, அடுத்தது சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேல் இருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கது அறுதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய். அவ்வளவு வார்த்தையை வந்து அழகழகா பொறுக்கி பொறுக்கி போட்டிருக்காரு. சக்கர கையன், கையிலே சக்கரத்தை ஏந்தியவன். திருமாலுடைய சக்கரத்துக்கு சுதர்சனம் என்பது பெயர். இந்த சுதர்சனம் என்கிற சக்கரத்தை தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டிருப்பவன். தடம் கண்ணால் மலர விழித்து, தன்னுடைய நீண்ட அகன்ற கண்களால் மலர விழித்து உன்னை நோக்கி ஒக்கலை மேல் இருந்து. ரொம்ப அழகான வார்த்தை. ஒக்கலை அப்படின்னா இந்த இடுப்பு தூக்கி வச்சுப்போம் இல்லையா குழந்தைய, அந்த இடுப்பு, அந்த அப்படி உட்கார குழந்தை வந்து நல்லா இப்படி பொருந்தி உட்காரும். அந்த எப்படி நம்ம தண்ணி குடம் எடுக்கும்போது குடம் வந்து எப்படி பொருந்தி எப்படி உட்காருமோ அந்த இடுப்புல பெண்களுக்கு, அது போல அந்த இடுப்புல வந்து இப்படி கையை பிடிச்சுக்கிறதுக்கு வாக அந்த குழந்தை வந்து காலை போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிற இடம் ஒக்கலை. அதுக்கு பேர் ஒக்கலைன்னு பேர். அழகான வார்த்தையில் தமிழ்ல. ஒக்கலை மேல் இருந்து உன்னையே சுட்டி காட்டும். அந்த என்னுடைய இடுப்புல உட்கார்ந்துட்டு அவன் உன்னையதான் சுட்டி காட்டிட்டே இருக்கான். ரொம்ப நேரமா அவன் உன்னைதான் காட்டி நிலாவை இங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். தக்கது அறுதியேல் சந்திரா, உனக்கு இப்ப இந்த குழந்தை கூப்பிட்டா விளையாட வரணும்னு தெரியும் தானே. தக்கது அறுதியேல், தக்கது உனக்கு தெரியும் என்றால் சலம் செய்யாதே, ஜாலம் செய்வது, சும்மா மறைஞ்சு மறைஞ்சு மேகத்துல மறைவது, அப்படி போக்கு காட்டுவது, இந்த ஜாலம் எல்லாம் செய்யாதே. மக்கள் பெறாத மலடன் அல்லையேல். மலடன், மலடிதான் வார்த்தை உண்டு. மலடன்கிற வார்த்தையை தமிழ்ல அதிகமா பயன்படுத்துறதே இல்லை. ஆனா இங்க வந்து பெரியாழ்வார் பயன்படுத்துறார். மக்கள் பெறாத மலடன் அல்லையேல். உனக்கு குழந்தைங்க இருக்காங்க தானே, உனக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தையினுடைய அருமை உனக்கு தெரியும் தானே, குழந்தை செல்வத்தினுடைய அருமை உனக்கு தெரியும் இல்லையா? நீ ஒண்ணு மக்கள் பெறாத மலடன் இல்லையே. அப்படி இல்லை அப்படின்னா நீ விரைந்து ஓடி வந்து இவனோடு என் குழந்தையோடு விளையாடவா கண்டாய். நீ இல்லையாமல் இருந்தால், நீ மலடன் இல்லை என்றால் விரைந்து ஓடி வந்து என்னுடைய மகனோடு விளையாடு அப்படிங்கிறான். அழகிய வாயில், அடுத்த பாடல். அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் ஸ்ரீதரன் கூவ கூவ நீ போதியேல் புழையில் ஆகாதே நின் செவி புகர் மாமதி. உன்னுடைய காது வந்து என்ன துளையை உடையது தானே, காதுல காது கேட்கறதுக்கான ஓட்டம் இருக்கு தானே உனக்கு, இல்ல இதுவா வெறும்ன துளையாது. காது, காதுன்னு ஒரு இதுல அப்படி ஒரு இது இருந்ததுன்னா அது காதுல கேட்கணும். அல்ல வெறும்னு அப்படியே ஒரு ஓட்டையா இருக்கு காது கேட்காது அப்படின்னா அது என்ன வெறும் புழையா, அது ஓட்டைதானா, உன் காது கேட்காதா அப்படிங்கிறான். புழையில் ஆகாதே நின் செவி, உன்னோட காது என்ன கேட்கலையா என்ன, புகர் சொல்லு, காது கேட்கலையா, எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கானே உன் காதுல விழலையா அப்படிங்கிறான். அழகிய வாயில் அமுத ஊரல், குழந்தையுடைய வாயிலிருந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சுட்ட அந்த பருவம். தெளிவுரா மழலை முற்றாத இளம் சொல்லால், இன்னமும் மழலை மாறாத
அது வாயில் என்ன வருதோ அது பேசும். இப்ப குழந்தை என்னென்னமோ வார்த்தைகளை போட்டு ஒரு கோஆர்டினேட் பண்ணி அது, அதாவது நமக்கு புரிஞ்சுதான் அதை நினைச்சுக்கோ, நமக்கு சுத்தமா புரியாது. அது சுட்டி காட்டுற பொருள் என்ன அப்படிங்கறத அதுவா போய் தொட்டு காட்டினால் ஒழிய பல நேரம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அது குழந்தையுடைய வளர்ப்புல இருக்கக்கூடிய இன்னொரு அழகு இது. அதுவா ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த நாம சொல்ற பொருளினுடைய பெயர் குழந்தையினுடைய வாயில வேற ஒரு பெயரா வரும். அது இல்ல அதுவே அந்த பொருளுக்கு வேற ஒரு பெயர் அதுவா வைக்கும். அதை சுட்டி காட்டும் பொழுது நமக்கு புரியவே, அது என்ன சொல்ல வருதுன்னே நமக்கு புரியாது. அதெல்லாம் ஒரு அழகான விளையாட்டு குழந்தை வளர்ப்புல. மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான். அந்த இளம் சொல்லால உன்னை கூவி கூவி அவன் அழைத்துக் கொண்டே இருக்கிறான். குழகன், ஸ்ரீதரன். குழகன்னா அழகான, எல்லோரோடும், குழகன்னா எல்லோரோடும் கலந்து பழகக்கூடிய தன்மையுடையவன். ஸ்ரீதரன் ஆகிய இங்கே விஷ்ணு. கூவ கூவ நீ போதியலாம், கூப்பிட்டுட்டே இருக்கா, நீ போயிட்டே இருக்கியே, இது எப்படி நியாயம்? அப்போ உன் காது என்ன கேட்கலையா? உன் காதில் இருக்கக்கூடிய ஓட்டை என்பது காது கேட்காத தன்மையுடையதா? அதனால விரைந்து வந்து என்னுடைய மகனோடு விளையாடவா அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அடுத்த பாடல். தண்டொடு சக்கரம் சாருங்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விண்தன்னில் மன்னிய மாமதி விரைந்தோடிவா. அழகா இருக்கு. ஒரு அம்மாவுடைய கவலை. குழந்தை கொட்டாவி விட ஆரம்பிச்சிருச்சு, விளையாடி முடிக்கல இன்னும். ஆனா சரியா தூங்கலைன்னா சரியா ஜீரணமாகாது. பால் குடிச்சிருக்கான், நல்லா தூங்கினாதான் பால் ஜீரணமாகும். அதனால அவன் தூங்க போகணும். நீ சீக்கிரமா இறங்கி வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவனோட விளையாடிட்டு தூங்க போயிடுவான். அவன் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கான், நீ வரவே மாட்டேங்கிறியே அப்படிங்கிற. தண்டோடு சக்கரம் சாருங்கம் ஏந்தும் தடக்கையன், இதெல்லாம் விஷ்ணுவுடையது. தண்டு, சக்கரம், சாரங்கம். சாரங்கம் என்கிற வில், இங்க வில்லுன்னு சொல்லாம அவர் சாரங்கம் என்கிற அந்த வில்லுடைய பெயரையே சொல்லியிருக்கார். தண்டு, தண்டு கதாயுதம். கதாயுதம் நம்ம பார்த்திருப்போம், பீமன் கையில இருக்கக்கூடியது, அனுமன் கையில இருக்கக்கூடியது. விஷ்ணுவனுடைய கையிலும் கதாயுதம் உண்டு. இப்ப ஒவ்வொருத்தருடைய கையில இருக்கக்கூடிய கதாயுதத்துக்கும் வேற வேற பேரு. இங்க விஷ்ணுவனுடைய கையில இருக்கக்கூடிய கதாயுதத்துக்கு கௌமோதகி அப்படிங்கிறது பேர். கௌமோதகி அப்படின்னா விஷ்ணுவனுடைய தண்டாயுதம். அந்த கதா ஆயுதத்துக்கு கௌமோதகி அப்படின்னு பேரு. சக்கரத்துக்கு சுதர்சன சக்கரம். சாரங்கம் அப்படிங்கிறது அவருடைய வில்லினுடைய பெயர் சாரங்கம். இப்ப ராமனுடைய வில்லினுடைய பெயர் கோதண்டம். இங்க வந்து சாரங்கம் வலிய வலிக்கும் தடக்கையன் சதுரன் அப்படின்னு நாச்சியார் திருமொழியிலையும் வரும். சாரங்கம்ங்கிறது வந்து வில்லினுடைய பெயர் சாரங்கம். அடுத்தது வாள் ஒண்ணு இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம், சுரிகை பார்த்தோம். அது போல கல்கி அவதாரத்துல விஷ்ணுனுடைய கையில வாள் இருக்கும். அந்த வாளுக்கு நந்தகம் அப்படிங்கிறது பெயர். நந்தகம் இந்த 5 படை, அதாவது விஷ்ணுனுடைய கதாயுதம், சங்கு, சக்கரம், வில், வாள். வில்லுக்கு வந்து சாரங்கம், வாளுக்கு வந்து நந்தகம் அப்படிங்கிறது பெயர். இந்த 5 அம்சங்களை, விஷ்ணுவினுடைய ஐம்படையாகிய இந்த 5 அம்சங்களையும் 5 ஆழ்வார்களாக சொல்வது என்பது வைணவ மரபு. இந்த 5 அம்சங்கள், விஷ்ணுவனுடைய இந்த 5 பஞ்ச இந்த ஆயுதங்கள் வந்து 5 ஆழ்வார்களாக அவதரித்ததாக வைணவ மரபுல சொல்லுவாங்க. அதாவது கௌமோதகி என்கிற இந்த கதாயுதம் வந்து பூதத்தாழ்வாராக அவதரித்தது என்றும், பாஞ்சசன்னியமாகிய சங்கு பொய்கை ஆழ்வார், சாரங்கம் வில் என்பது திருமங்கை ஆழ்வார், சுதர்சன சக்கரம் என்பது திருமழிசை ஆழ்வார், நந்தகமாகிய வாழ் பேயாழ்வார் அப்படின்னு சொல்ற ஒரு வைணவ மரபு உண்டு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது, அவ்வளவுதான். கௌமோதகி, சக்கரம், சாரங்கம் என்கிற வில், இந்த எல்லாவற்றையும் ஏந்தக்கூடிய தடக்கையன். தடம்னா நன்றாக அகன்ற கைகளை உடையவன். கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உனக்கு இப்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, கொட்டாவி வர ஆரம்பிச்சிருச்சு. கண் துயில் கொள்ள கருதி, தூக்கம் வருது ஆனா தூங்காது குழந்தை. அவ்வளவு சீக்கிரம் தூங்கிடுமா குழந்தை? விளையாடி முடிக்கல இன்னும், இல்லையா? அப்போ விளையாடி தூங்கல அப்படின்னா என்ன ஆகும்? உறங்காவிடில் உண்ட முளைப்பால் அரா கண்டாய். உன் தூங்கலன்னா எப்படி பால் ஜீரணமாகும்? உண்ட முளைப்பால் ஜீரணமாக வேண்டாமா? அவன் தூங்கினா தானே ஜீரணமாகும். இப்ப சீக்கிரமா நீ வந்தா தானே அவன் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூங்க போவான்ல. ஏன் நீ வரமாட்டேங்கிற? விண்தன்னில் மன்னிய மாமதி விரைந்தோடிவா. அதனால சீக்கிரமா வாக்கிட இறங்கி வா, அவனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போ. அழகா இருக்கு கற்பனை. அதனால வந்து விளையாட சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றான். சரி, இவ்வளவு கூப்பிட்டோம், சந்திரன் வரல. அப்போ அவன் சின்ன குழந்தை தானே, அவன் கூப்பிட்டு நான் என்ன வர்றது அப்படிங்கிற ஒரு எண்ணமா அவனுக்கு. அதனால அடுத்த பாட்டு இப்படி வருது. பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டோர் நாள் ஆலின் இலை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் மேல் எழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளு மேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. பாலகன் என்று பரிபவம் செய்யாதே.
குறைவாக, பரிபவம்னா குறைவாக எண்ணி அவனை நீ மதிப்பிட்டு விடாதே. பாலகன் சிறு குழந்தை தானே என்று சொல்லி நீ அவனை பரிபவம்னா குறைவாக மதிப்பிட்டு விடாதே. பண்டு ஒரு நாள், இதுக்கு முன்னாடி, ஆளின் இலைமேல் வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன். முன்பு ஆளிலை மேல் துயின்றான் இல்லையா, அவன் தான் இவன். மேல் எழப்பாய்ந்து பிடித்துக் கொள்ளும் வெகுளுமே. அவன் வெகுண்டான் என்றால் அவனுக்கு இன்னும் கோபம் வரல, அவனுக்கு கோபம் வந்தது என்றால் அவன் மேலே பாய்ந்து உன்னை பிடித்துக் கொன்று விடுவான். மேல் எழப்பாய்ந்து பிடித்துக் கொள்ளும் வெகுளுமேல். மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடி வா. அதனால இவனை இப்படிப்பட்ட உருவத்தால் சிறியவன் என்று எண்ணி அவனை நீ தூற்றி விடாதே, உடனே மகிழ்ந்தோடி வா என்று சொல்லி அவனை அழைக்கிறாள். என்ன பாட்டாச்சுப்பா, நிறுத்திக்கலாமா இதோட? இன்னும் 2 பாட்டு பாக்கலாமா? இன்னும் 2 பாட்டு பாக்கலாம். இன்னும் 3 பாட்டா இந்த இதோட 10 நிமிஷம் இருக்கு. 6ஆம். ஓகே, 3 பாட்டு பாத்துருவோம். சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை கான், நிறைமதி நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். நெடுமாலாகிய கண்ணன் உன்னை விரைந்து வருமாறு கூவுகின்றான். நீ சிறியவன் என்று சொல்லி இந்த இளம் சிங்கத்தை இகழ்ந்து விடாதே. இவன் சிறியவனாக இருக்கும் பொழுதே எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாபலி சக்கரவர்த்தியிடம் போய் கேள். மாபலி சக்கரவர்த்திக்கு தெரியும். ஏனால் வாமன உருவத்தில் அவன் எப்படி 3 அடி மண் கேட்டு இந்த உலகத்தையே அளந்தான் என்ற அந்த வீரியத்தை மாவலி சக்கரவர்த்தி அறிந்து கொண்டவன். அதனால நீ இவன் சிறியவன் தானே என்று இவனை எண்ணி விடாதே. சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய், என்னுடைய இளம் சிங்கக்குட்டி போல அவனை நீ மிக சின்னவன் தானே அப்படின்னு சொல்லி இகழ்ந்து விடாதே. சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். சின்னது என்ன பண்ணும் அப்படிங்கிறத மிகச் சிறியவனாக வருபவன் என்ன செய்வான் என்கிற அந்த ஜாலத்தை மாவலி சக்கரவர்த்தியிடம் சென்று கேட்டுப்பாரு. சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை கான். இப்படிப்பட்ட அதனால உனக்கும் தானே சிறுமை உண்டு தானே. நீ எப்பவுமே முழுமதியாவா இருக்க, அப்படி குறையிற தேயிற வளர்ற, அப்படிதானே நீயும் இருக்க. சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை கான். உனக்கு வேணும்னா நீ அப்படியே சிரித்துக்கிட்டே போற, அப்புறம் வளர்ற, அது உனக்கும் உரியது தானே. அதனால சின்னவன் தானே, கூப்பிடும் போது வர வேண்டாம்னு நினைச்சுக்க வேண்டாம். நீ உடனே கீழே வேகமாக இறங்கி வா. நிறைமதி இப்ப பௌர்ணமி நிலவு, அதனால இப்ப நீ பௌர்ணமியா இருக்க, எல்லா நேரமும் நீ இப்படியே இருக்கிறது இல்லையே. நீ கொஞ்சம் கொஞ்சமாக தானே வர சுருங்குற வளர்ற, அப்படிதானே உனக்கும் இருக்கு. அதனால விரைந்து இறங்கி ஓடிவா, அவனை சிறியவன் என்று என்னுடைய இளம் சிங்கத்தை எண்ணி விடாதே அப்படிங்கிறார். அடுத்தது அதேதான். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இவ்வளவு நேரம் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாச்சு, வரல. கொஞ்சம் மிரட்டியும் பார்த்துட்டா, கொஞ்சம் நீ வரலன்னா மேலே ஏறி உன்னை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டா. இன்னமும் வரல மதி. இப்ப நீ பாரி பண்ணி இனிமே வரலன்னா உன்னை பிடிச்சி கடல்ல தூக்கி போட்டுற போறான், அவ்வளவுதான் நடக்க போகுது. அதனால மரியாதையா கீழே இறங்கி வந்துரு அப்படிங்கிறான். தாழியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய், உன்னை கூவுகிறான் ஆழி கொண்டு உன்னை எரியும், ஐயுறவு இல்லைக்கான் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடிவா. வாழ உறுதியேல், உனக்கு வாழணுங்கிற உறுதி இருந்ததுன்னா மாமதி விரைந்து மகிழ்ந்து உடனே வேகமா ஓடி வந்துரு. இவ்வளவு திட்டின பிறகு மகிழ்ந்து ஓடி வரணுமா? எப்படி மகிழ்ந்து ஓடிவா என் குழந்தையோடு விளையாடுவதற்கு. இல்லை என்றால் அவன் என்ன செய்வான் என்றால் ஆழி கொண்டு உன்னை எரியும், கடல்ல தூக்கி போட்டுருவான். உன்னை பிடுங்கி வானத்துல இருக்கக்கூடிய உன்னை பிடுங்கி எடுத்து அவன் கடலில் தூக்கி வீசி எரிந்து விடுவான். ஆழி கொண்டு உன்னை எரியும் ஐயுறவு இல்லை கான். இதுல இன்னும் நான் ஏதோ சும்மா சொல்றேன்னா நீ நினைச்சுக்காத, அதுல ஐயுறவு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவனுக்கு இன்னும் கோபம் வரல. அவனுக்கு கோபம் வந்ததுன்னா அவன் உன்னை வானத்திலிருந்து பிடுங்கி தூக்கி கடல்ல வீசிடுவான். அதனால உனக்கு வாழணுங்கிற உள்ளம் இருந்தது என்றால், நினைப்பு இருந்ததுன்னா இறங்கி மகிழ்ந்து விரைவாக ஓடி வந்து என் குழந்தையோடு விளையாடு. எப்படிப்பட்டவன் அவன் அப்படிங்கறத முதல் 2 வரியில சொல்றான். தாழியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய. தாழின்னா நல்ல பெருசு. வீட்டுல கூட கிண்டல் சொல்லும் போது பழமொழி சொல்லுவாங்க, ஊசி தொண்டை தாழி வயிறு அப்படின்னு. அதாவது தொண்டை அப்படி மெலிசா இருக்குமா, சாப்பிட்றதே தெரியாது, அந்த மாதிரி மெலிசா இருக்கும். ஆனா வயிறு தாழி மாதிரி, நல்ல தாழின்னா நல்ல பெருசா அகண்டு, கீழெல்லாம் அகண்டு மேல குறுகி இருப்பதுக்கு தாழி இல்லையா. தாழி வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கி, அந்த தாழியில கையை விட்டு அப்படியே தன்னுடைய அழகான கைகள்ல அந்த பெரிய கைகள்ல வெண்ணெய் எடுத்து அப்படியே ஆற விழுங்குறவன். பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய்.
வந்து பெருத்து இருக்கிற வயிறு, நல்ல வெண்ணெய் எடுத்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நல்லா பெருத்து போயிருக்கு, பேழை வயிறு. எம்பிரான் கண்டாய். அப்படிப்பட்ட அழகான குழந்தை அவன். அவன் வந்து இப்ப உன்னை கூப்பிடுறான். இப்ப நீ வரலைன்னா உன்னை பிடிச்சிட்டு கடலை தூக்கி போட்டுருவான். ஆழி கொண்டு உன்னை எரியும் ஐயுறவு இல்லை கான், வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்து ஓடிவான். வாழ வேண்டும் என்கிற நிச்சயம் இருந்தது என்றால், எண்ணம் இருந்தது என்றால், உடனே இறங்கி வந்து ஓடி வந்து விடு. அவ்வளவுதான். இப்போ இத்தனை பாட்டுல வானத்தில் இருக்கக்கூடிய வெண்மதியை இறங்கி ஓடி வந்து விளையாடவா என்று அழைத்தாச்சு. இப்போ இதெல்லாம் படிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இடர் இல்லையே, அதுதான் கடைசி பாட்டு. இந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு அதுதான். மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம், ஒளிப்புத்தூர் வித்தகன் விட்டுச்சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே. முன்னாடி பார்த்தா அதே மாதிரியான மைத்தடங்கண்ணி, அழகான மையுண்ட கண்களை உடையவளாகிய யசோதியினுடைய இளம் சிங்கத்தோடு விளையாடுவதற்காக அம்புலியை அவள் அழைத்த வார்த்தைகளை எல்லாம் படிப்பவர்களுக்கு வித்தகன் விஷ்ணுச்சித்தன், விஷ்ணுச்சித்தன் பெரியாழ்வாருடைய பெயர், விட்டுச்சித்தன் விரித்த தமிழ் இவை, விரித்த அவர் விரித்து கூறிய இந்த தமிழ் பாடல்களை சொல்ல வல்லவர்க்கு இடரில்லை, அவர்களுக்கு துன்பம் என்ற ஒன்று எதுவும் வராது. அப்படிங்கிறதோட இந்த பகுதி முடியுது. அடுத்த பாடல் 6ஆம் திருமொழி செங்கீரை பருவம். அது வந்து நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது கொஞ்சம் பெரிய பெரிய பாடல்களாக இருக்கக்கூடிய பகுதி.